ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெயில் வந்தாச்சு. இனி கீரை தான், அதுவும் வெந்தயக்கீரை கடையில் பார்க்கலாம். துவரம்பருப்பும் சிறுபருப்பும் சமமாக நான் எப்பயுமே அப்படி தாங்க போடுவேன். பூண்டு 4-5 பல், சின்னதாக புளி, பச்சை மிளகாய் 4-5 போட்டுக்கலாம். நான் குழந்தைக்காக ஒரு பச்சை மிளகாய் போட்டேன். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 2 தக்காளி, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ரெடியாக பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்சு வெந்தயக்கீரையை அலசிட்டு அதையும் குக்கரில் போட்டுட்டு 2 டம்ளர் நல்லா தண்ணி ஊற்றிக்கிங்க. ஏன்னா பருப்பும் கீரையும் வேகணும். 5 விசில் விட்டால் போதுங்க. பாத்திரத்தில் கடாயிலையோ வேக வைக்கிறவங்க கூட வேக வச்சுக்கலாம், அது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். நான் குக்கரில் வச்சுட்டு அர்ஜென்ட்டுக்கு கடைஞ்சிக்கலாம். இப்போ தாளிப்பு. இந்த வெந்தயக்கீரை கடையலுக்கு நெய் விட்டு சாப்பிடுங்க. கீரை பருப்புனாலே நெய் தாங்க டேஸ்ட்டு, குழந்தைங்களுக்கும் நல்லது. இதில் காஞ்ச மிளகா, கடுகு, ஜீரகம், வெங்காயம் இதெல்லாம் வதக்கி தாளிச்சாச்சு. இப்போ இது காம்பினேஷன் பீட்ரூட் பொரியல் பண்ணுங்க. அதுக்கும் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, உளுந்து போட்டுக்குங்க. பீட்ரூட் பொரியலுக்குலாம் டேஸ்ட்டு கொடுக்கும். பூண்டு நசுக்கி போடுங்க. வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு பொடியாக நறுக்கி வச்ச பீட்ரூட், தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு தண்ணியை லைட்டாக தெளிச்சு விட்டு மூடி வச்சு நம்ம கிளறி கொடுத்தாலே 1/4 ஹவரில் பீட்ரூட் சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் துருவி போடுவாங்க நிறைய பேர் பீட்ரூட் பொரியலுக்கு. குழந்தைங்க அந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க. நான் ப்ளைனாக பண்ணிட்டேங்க.